திருமந்திரம் பாடல் 23. வல்லவன் வன்னிக் இறையிடை வாரணம் நில்லென நிற்பித்த நீதியுள் ஈசனை இல்லென வேண்டா இறையவர் தம்முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. சர்வ வல்லமை படைத்தவனும் அக்னிக்குத் தலைவனானவனும் காட்டு யானை தோலை ஆடையாக போர்த்தியவனும் மும்மலங்கள் தனது அடியவர்களை பாதிக்காது நில் என்று கட்டளையிட்டவனும் அனைத்து உயிர்களுக்கும் சரிசமமாக நீதியை வழங்குபவனுமாகிய எம்பெருமான் இறைவனை அறியாமையால் இல்லை என்று கூறாதீர்கள். வானத்து தேவர்கள் முதல் அனைத்து உயிர்களுக்கும் இரவும் பகலும் இடையறாது அருளை வழங்கி நிற்கின்றான் இறைவன். இதனோட உள் விளக்கம் பார்த்திங்கன்னா, இறைவன் சர்வ வல்லமை படைத்தவன். குண்டலினி அக்னி உணவை செரிக்க செய்யும் ஜடாக்கினி, கடல் நீரை கரை தாண்டாமல் வைத்திருக்கும் படபாக்கினி, உலகின் தட்பவெப்பத்தை கட்டுப்படுத்தும் பூமியின் மைய அக்னி, எரிமலை குழம்பாக வெடித்து வரும் அக்னி முதலாகிய அனைத்து அக்னிகளுக்கும் இறைவன் தலைவன். உயிர்களின் உடலில் குண்டலினி அக்னி இருக்கும் மூலாதாரத்தில்தான் அவர்களின் நல்கர்மாக்கள் இருக்கின்றன. அவற்றை மேலெழும்ப விடாமல் மும்மலங்களாகிய ஆணவம், கண்மம், மாயை ஆகியவை யானை போன்ற கணத்துடன் தடுத்து கொண்டு எளிதில் அசைக்க முடியாமல் இருக்கின்றன. பிறவியை விட்டு நீங்கி இறைவனை அடைய வேண்டும் என்ற உண்மையான பக்தியோடு இறைவனை வணங்கும் அடியவர்களின் முத்திக்கு உதவும் நல்கர்மாக்களை மேலெழுப்ப யானை போன்ற மும்மலங்களை இறைவன் தனது இடையில் ஆடையாக அணிந்து கொண்டு அவை தம் அடியவர்களின் முத்தி அடையும் வழியை தடுக்காது நில்லுங்கள் என்று கட்டளையிட்டு தம் அடியவர்களை பிறவி பிணியிலிருந்து காப்பாற்றுகின்றவன். இப்படி அனைத்திற்கும் நீதியாகவும் மாபெரும் கருணையாளனாகவும் இருக்கும் இறைவனை அறியாமல் உணராது இருந்து அவனை இல்லை என்று கூற வேண்டாம். அவன் இரவும் பகலும் எப்போதும் தம்மை நாடி வரும் உயிர்களுக்கு அருளை இடைவிடாமல் அருளிக்கொண்டேதான் இருக்கின்றான். திருச்சிற்றம்பலம்.